இது மண்டே அன்னைக்கு எடுத்த வீடியோ. ஃப்ரைடேவும் நான் கரெக்ட்டா 5 மணிக்கு தாங்க எந்திரிச்சேன். ஆனா, அன்னைக்கு எனக்கு வேலையே முடியல. கிச்சன்லேயும் அப்படியே சரியா வேலைய முடிக்காம தான் போயிருந்தேன். நானும் ஒழுங்கா கிளம்பி போல. அறக்க பறக்க சாப்பிடாம ஒரு மாதிரி அன்னைக்கு நாளே வந்து எனக்கு ஒரு மாதிரி தான் இருந்துச்சு. அதனால மண்டேலேருந்து கரெக்ட்டா எல்லா வேலையும் முடிச்சுட்டு தான் போணும் அப்படின்னு சொல்லிட்டு காலைல எந்திரிச்சோனே ஃபர்ஸ்ட்டு வேலையா அரிசியெல்லாம் ஊற போட்டுட்டு வாசல்ல போய் பெருக்கி கோலம்லாம் போட்டு வந்துட்டேன். முதல்ல லஞ்சுக்கு எல்லா வேலையும் முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் டிஃபன் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாதம் ஒரு பக்கம் வச்சுட்டு, ஒரு பக்கம் முள்ளங்கி, கேரட்டு, கத்திரிக்காய்லாம் போட்டு சாம்பார் வச்சுட்டு, வெண்டைக்காய் பொரியல் வச்சு முடிச்சுட்டேன். அதுக்குள்ளே நானும் போய் குளிச்சுட்டு வந்துட்டு இட்லி ஊற்றி வச்சுட்ருந்தேன். இட்லின்னு சொல்லும்போது தான் ஞாபகம் வந்து நான் புதுசா ஒரு கிரைண்டர் வாங்கியிருந்தேன்ல, சரியான சொதப்பல்ங்க அது. அது விலை தான் அவ்வளோவே தவிர, அது ஏன் தான் வாங்கணும்னு ஆயிப்போச்சு எனக்கு. எதனால அது பிடிக்கல, என்னென்னலாம் அதில ப்ராப்ளம், அதோட ரிவ்யூலாம் நான் இன்னொரு வீடியோல டீட்டெயிலா சொல்றேன். இட்லிக்கு காம்பினேஷனா நேத்து வச்ச மீன் குழம்பு இருந்தது. நான் மீன் குழம்புக்கும் அதிகமா புளி சேர்க்க மாட்டேங்க. புளி சேர்க்கிற இடத்துல ஒரு 4, 5 தக்காளி வேணா சேர்த்து போட்டுப்பேனே தவிர, எந்த குழம்புக்குமே புளி அதிகமா சேர்க்க மாட்டேன். ஆனா, என் ஹஸ்பண்ட் வந்து 2 வாரமா புளி அதிகமா சேர்த்து சாப்பிடணும் அப்படின்னு ஆசையா இருக்குன்னு சொல்லிட்டே இருந்தாரு. அதனால நேத்து ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ்ல கரைச்சி புளி ஊத்தி மீன் குழம்பு செஞ்சிருந்தேன். நல்லா டேஸ்ட்டா தான் இருந்தது. அதையே வச்சு சாப்பிட்டுட்டு அப்படியே நானும் கிளம்பிட்டேன். நாளைக்கு